கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. சில பேர்லாம் நிறைய நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, டெய்லியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருப்பாங்க. பட் அவங்களால கிளியர் பண்ணவே முடியாது. அது என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவங்க ஆல் இந்தியா ரேங்க் பண்ண எடுக்கணும் அப்படின்னா இப்போ மெயின்ஸ் லெவலில் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் சொல்லுவீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ நிறைய பேருக்கு அக்யூரசி மெயின்டைன் ஆகுது ப்ரிலிம்ஸ்லேயே வந்துட்டு, அதனாலே நிறைய அடிவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா அக்யூரசி மெயின்டைன் ஆகும், பட் ஸ்பீட் இருக்காது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் வல்லரசு. நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் போடினியங்குடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். ஆர்ஆர்பி கிளர்க் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்துட்டு கிளர்க் லெவலில் ஆல் இண்டியா லெவல் ரேங்க் 1 எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபிலிம்ஸில் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள், அப்புறம் கிராமர் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கோங்க. பேசிக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரீட் பண்ணுறதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஜெக்ட் வெர்ப் கான்செப்ட்லாம் ஸ்டார்டிங்கில் எனக்கும் இதெல்லாம் தெரியாது. அப்புறம் சப்ஜெக்ட் வெர்ப்னா என்ன இப்படின்லாம் நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். தெளிவாக புரியுதோ, எந்த சேனலில் தெளிவாக புரியுதோ அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா தான் அது எக்ஸாம் லெவலில் போய் அப்ளை பண்ணவே முடியும். அதனால் நீங்கள் கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டு அப்புறம் எக்ஸாம் லெவலில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா வேறு என்னெல்லாம் செய்யணும்? நிறைய பேருக்கு அக்யூரசி மெயின்டைன் ஆகுது ப்ரிலிம்ஸ்லேயே வந்துட்டு, அதனாலே நிறைய அடிவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு நல்லா அக்யூரசி மெயின்டைன் ஆகும், பட் ஸ்பீட் இருக்காது. ஸ்பீடு வித் அக்யூரசி ப்ரிலிம்ஸில் இருந்தால் தான் கிளியர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் அது ரெண்டுமே டைமுக்குள்ளே கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நான் அதான் சார் மார்க் டெஸ்ட்டு தான், எல்லாத்தையுமே மார்க் டெஸ்ட் தான் போட்டு பார்த்தேன். நீங்கள் ஃபஸ்ட் டைமில் பாஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் சொல்லுவீங்க. பிகினர்ஸ்க்கு வந்து இப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸு நல்லா தெளிவாக இருக்கணும். எந்த சம் கொடுத்தாலும் டைம் எடுத்தாலும் நீங்கள் அந்த சம் போடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி தெளிவாயிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடுக்கு வந்தீங்கன்னா போதும். ஸ்பீடு அதுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே போகிற மாதிரி வந்தீங்கன்னா போதும். ஸ்பீடு உங்களுக்கு ஒரு வேளை வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அக்யூரேசி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட்ஸு ஸ்ட்ராங் ஆகிக்கணும், அப்புறம் வந்துட்டு ஸ்பீடு அந்த டைமுக்குள்ளே போகிற மாதிரி வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அக்யூரசி மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே எனக்கு ஃபஸ்ட்டு 1 இயர்லேயே வந்துட்டு எனக்கு நல்லா ப்ரிலிம்ஸ்லேயே ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சு. எப்பயுமே ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் எழுதும்போது ப்ரிலிம்ஸ்க்கும் கட் ஆஃப் கூட நான் எப்பயுமே ஒரு மினிமம் 15 மார்க்ஸ் அதிகமாக வச்சுருக்கேன். 15, 20, 25 அந்த மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் கூட ஒரு 20, 25 மார்க்ஸ் அதிகமாக வச்சுருப்பேன். அதனால் ப்ரிலிம்ஸு ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் ஒன்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். அதான் சார் ப்ராக்டிஸ் தான் நான் பண்ணேன். ப்ராக்டிஸ் ஸ்டடி பிளான். மார்னிங் வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் படிக்கிறது சம்மந்தமாக இது பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே கொஞ்சம் டல்லாக இருக்கிற அந்த சமயத்தில் வந்துட்டு மேக்ஸ் போட்டு பார்க்குறது இல்லை ரீசனிங் சால்வ் பண்ணி பார்க்குறது. இப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்கு தான் நம்ம படிக்கிற மாதிரியே இருக்கும். ரீசனிங் மேக்ஸ்க்கெலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் இயர் அட்டம் பண்ணும்போது வந்துட்டு ரிவைஸ் பண்ணல, ஏன்னா டைம் இருக்காது அப்படின்னு. ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணவே டைம் இருக்காது அப்படிங்கும்போது இது ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு மட்டும் போனேன். அதனால தான் எனக்கு அதில் அந்த ஆர்ஆர்பி கிளர்க்கில் ஃபஸ்ட் இயரில் 3 மார்க்ஸில் போச்சு. கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் நல்லா ரிவைஸ் பண்ணால் தான் பிரச்சனை. நீங்கள் படித்ததே கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, புதுசாக படிக்காமல் படித்ததே ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா படித்ததே தெளிவாக படித்தா தான் புதுசாக படிக்கிறது குழப்பமாக இருக்கும். அதனால் ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணாலும் சரி, 5 டைம் 6 டைம் ரிவைஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்போ தெளிவாக இருக்குது இந்த இதெல்லாம் நியூஸ்லாம் இவ்வளோ தெளிவாக இருக்குது, இது நான் படிக்காமே எனக்கு ஞாபகம் இருக்கும், இதுக்கப்புறம் படிக்காமே ஞாபகம் இருக்கும், அந்தளவுக்கு நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு இந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 3 times 4 times ரிவைஸ் பண்ணிட்டு தான் போவேன். எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வந்துட்டுன்னா நான் ரிவைஸ் பண்ண மாட்டேன். இல்லைனா அது வரையும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் போவோம். ஸ்மார்ட் ஒர்க்னால் வந்துட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் கூட தான் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க படிப்பாங்க, நானும் அவங்க கூட சேர்ந்து படிப்பேன். என்னென்னா அவங்களுக்கு எக்ஸாமில் போகும்போது அது நியூஸ் வந்துட்டு ஞாபகம் இருக்காது. பட் என்னென்னா அவங்க சரியாக ரிவைஸ் பண்ணாமல் போயிருப்பாங்க. அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ரிவைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர்லேயும் அதை தான் தப்பு பண்ணேன், ரிவைஸ் பண்ணாமல் தான் தப்பு பண்ணேன். அதனால் நீங்கள் படித்த விஷயத்தையே ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. இப்போ மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ரிலிம்ஸ் லெவலில் ஸ்பீடு வித் அக்யூரசி இருந்தால் போதும்.
மெயின்ஸ் லெவலில் அக்யூரேசி இருக்கணும், பட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா ஸ்பீட் வரும்போது அங்கே மெயின்ஸ் லெவலில் ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும், அதனால் அந்த ட்விஸ்ட்டை பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பட் அந்த டைம்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் மெயின்ஸ்லேயுமே. பட் கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணால் பரவாயில்ல, பட் அந்த இதை சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். மெயின்ஸுக்கு நீங்கள் ஃபிலிம்ஸ்க்கு ஒரு மாதிரி எக்ஸாமில் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், மெயின்ஸில் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஃபிலிம்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்பீடு வித் அக்யூரேசி இருந்தால் போதும். பட் மெயின்ஸில் வந்துட்டு நீங்கள் அந்த இதை படிச்சுட்டு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்குனால் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ்க்குனால் நியூஸ் பேப்பர் படிக்கணும், ப்ளஸ்ஸு எக்ஸாமில் மார்க் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும், அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் பார்க்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் இங்கே படிக்கும்போது இங்கிலீஷ்க்கு இங்கே எனக்கு பெருசாக யாரும் சொல்லித்தரல. அதனால் அங்கே தூத்துக்குடி கிங்ஸ் அகாடமிக்கு போனேன். அங்கே வந்துட்டு அபித் சார் வந்துட்டு டெய்லியுமே இங்கிலீஷ் கிளாஸ் எடுப்பார். அது வந்துட்டு அவர் ரீடிங்கே இப்படி பண்ணணும், இப்படி தான் ரீட் பண்ணணும், இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லி தருவார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்துட்டு மெயின்ஸில் எப்பயுமே ட்ரெடிஷ்னல் தான் யூஸ் ஆகும், ஷார்ட்கட் எதுவுமே யூஸ் ஆகாது. அது நான் வந்துட்டு அதனால் அதை கற்றுக்கவே இல்லை. நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்கட் பண்ணி போடுவாங்க, எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நம்ம வந்துட்டு ஷார்ட்கட் கற்றுட்டு அதை எதுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போடணும், நம்ம கொஞ்சம் போட்டாலும் அது புரிஞ்சு தெளிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயின்ஸில் யூஸ் பண்ணுவேன். அதுவுமே போக போக ஸ்பீடு அது இம்ப்ரூவ் ஆகிட்டு அதுலேயுமே ஸ்பீடு இருக்கும். அவங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுற அளவுக்கு நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுருவேன். அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு ரீசனிங் நல்லா, எல்லாத்துக்கும் முக்கால்வாசி ரீசனிங் நல்லா வந்துடும். இப்போ ஸ்கோர் டிஃப்ரென்ஸ் எதுனா இங்கிலீஷும் கரண்ட் அஃபேர்ஸ் தான், இது ரெண்டுலேயும் தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் கேம் சேஞ்சரே அதுதான். ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்ட்ரகிள் இருக்கும். இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு சில பேர் நிறைய பேர் தமிழ் மீடியத்துலேருந்து வந்தனால அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பேசிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இங்கிலீஷில். அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா பேசிக்ஸு ஸ்கூல் லெவல்லே நல்லா ஓரளவு சொல்லி தெரியாமல் இருக்கிறதுனால இங்கே வந்தோடனே அட்வான்ஸ் லெவல் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின்ஸில் உங்களை மெயின்ஸில் யாரோ ஆக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லைன்னா ரீசனிங் ஒன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் டச் விட்டாலே, ஒரு 1 வீக் டச் விட்டாலே ரொம்ப கஷ்டமாயிருக்கும். அந்த ஸ்பீடுக்கு மறுபடியும் கொண்டு வரது டைம் எடுக்கும். அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப கஷ்டம். கன்சிஸ்டன்சி ரெண்டாவது விஷயம். ஏன்னா நீங்கள் கேப் விட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் அது எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கேப் சப்போஸ் விட்டிங்கன்னா அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்புறம் வந்துட்டு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இந்த டைமுக்குள்ளே இது பண்ணணும் அப்படின்னா அது பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன்னா அது பண்ணிடணும். சப்போஸ் அது பண்ண முடியல, வேறு ஏதாவது ஒர்க் வந்துச்சுன்னா அதை நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் அதுக்கு ஷெட்யூல் பண்ணி அந்த டைமுக்குள்ளே அதை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் பிகினிங்கில் வரீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, இப்போ தான் பேங்கிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் யார் ஒன்று ஆகணும். நீங்கள் இப்போது இயர் 1 இல்லை ஆல் இந்தியா ரேங்க் 1 எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அதான். திருப்பி நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் வித் கன்சிஸ்டன்சி, அது கூட நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு ப்ளஸ் டிசிப்ளின் இருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். செய்யக்கூடாது வந்துட்டு நீங்கள் அப்பப்போ நிறைய ஒர்க் இருக்கும். வீட்டில் இங்கே வந்தாலுமே எனக்கு நிறைய ஒர்க் இருக்கும். பட் என்னென்னா நம்ம அந்த ஸ்டடி ஒரு ஷெட்யூல் போட்டுச்சுன்னா அது வேறு ஒர்க் வந்துடுச்சுன்னா அது வந்துட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணுறது மீன்ஸ் ஸ்டடிக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, நான் இன்ஸ்டாகிராமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் வந்துட்டு இந்த குரூப்பில் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணதுனால யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஸ்டடி பர்பஸ்க்கு முக்கால்வாசி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறதுனாலே உங்களுக்கு இந்த ரீல்ஸு ஸ்க்ரோல் பண்ணுறதுனாலே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நிறையா மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி சார். அது நிறைய ஃபேக்ட் தான். அது நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கனால நம்மளுக்கு ஸ்டடீஸ் கான்சன்ட்ரேட் பண்ணதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு அது ஒரு 1 இயர்க்கோ 2 இயர்க்கோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவு நீங்கள் அதை பார்க்காம இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு சில பேர்லாம் நல்லா படிச்சுட்டே இருப்பாங்க, டெய்லியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருப்பாங்க. பட் அவங்களால கிளியர் பண்ணவே முடியாது. அது என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அவங்க எஃபிஷியண்ட்டாக படிக்காதான் ஒரே பிரச்சனையாக இருக்கும். இப்போது ஒரு சில பேர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எஃபிஷியன்சி இருக்கிறது இல்லை. ஒரு சில பேர்த்துக்கு
ஒரு 2 hours படித்தாலே அவங்களுக்கு அந்த 8 hours படிக்கிறத 2 hours 3 hoursலேயே படிச்சிருவாங்க. பட் ஒரு சில பேருக்கு அந்த 8 hours படிக்க வேண்டியதே 10 hours ஆனாலும் கவர் பண்ண முடியாத மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என்னென்னா நம்ம என்ன பண்ணணும்னா முடிஞ்சளவு நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இதில் பிரச்சனை, இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு கிராமத்து மாணவனுக்கு உங்கள் அட்வைஸ் என்ன? கிராமத்தில் இருக்கிற நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, படித்து காலேஜ் முடித்த உடனே வேலைக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி எல்லாரும் போகணும்னு அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் செக்டரில் நிறைய நல்ல வேலைகள் இருக்குது. கிராம சைடில் இன்னொன்று என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா லஞ்சம் கொடுத்து தான் போகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய மாறிடுச்சு. இப்போ நான் இந்த வேலை கிடச்சிருக்குன்னா நான் இப்போ ₹1 லஞ்சம் கொடுக்காம தான் நான் ஜாயின் பண்ணுவேன். அந்த நிறைய டிஜிட்டல் வந்தனால இப்போ லஞ்சம் அப்படின்ற பேச்சுக்கு இடம் இல்லை. அதனால் வந்துட்டு கிராம சைடில் அதை தான் பயந்துக்கிறாங்க. அரசு வேலைனாலே லஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள படிக்க வைங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க படிக்கட்டும். காலேஜ் முடிச்சுட்டு படிச்சிங்கன்னா தான் அவங்க ஒரு அரசு வேலைகள் போனால் தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா இது மாதிரி பெருமை கிடைக்கும். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, காட்டுமன்னார் கோயில்.